வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம கொய்யாக்காய் வச்சுருக்கோம், கொய்யா பழம் வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து வாழைத்தண்டு பருப்பும் போட்டு கொஞ்சம் கிரேவியாக பண்ணியிருக்கு. இது செந்தண்டு கீரை பொரியல் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ப்ரோட்டீன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு முந்திரியும் பாதாம் மட்டும் தான் வச்சுருக்கோம். இது போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் இதில் வராது. மத்தியானம் ஒரு முட்டை எதுவும் சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வச்சுருக்கோம். கொஞ்ச நாளாக தயிர் வைக்காமல் இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால காலையில் தயிர் வேணாலும் மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுருந்தோம். இப்போ தயிர் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ராகி தோசை கொஞ்சம் அடை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கு. முருங்கைக்கீரை இதில் போட்டிருக்கு. ஸோ அது முருங்கைக்கீரையில் அயன் இருக்குது, வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கீரைகள் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்தெல்லாம் நிறையா இருக்குது, வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தினசரி ஒரு கீரையை கொஞ்சமாக எடுத்துங்க. அட்லீஸ்ட் கொத்தமல்லியாவது கொஞ்சம் எடுத்துங்க, கொத்தமல்லி கருவேப்பிலையாவது எடுத்துங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரியான உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.